தெரியுங்க. நீங்க என் கூட விளையாடுறீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க இங்கதான் எங்கேயோ இருக்கீங்க. என்னோட எவ்வளவு விளையாடினாலும் உங்களுக்கு திருப்தியே கிடையாதுல்ல? தேடுறேன். இன்னைக்கு நீங்க எங்க இருந்தாலும் நான் உங்களை தேடி கண்டுபிடிச்சிருவேன். அமிர்தா, அமிர்தா, எங்க அமிர்தா, வெளியில வாங்க. ஒரு குட் நியூஸ் சொல்றேங்க. நம்மளோட இந்த லவ் ஸ்டோரிக்கு உங்க அத்தை, அதான் எங்க அம்மா கிரீன் சிக்னல் கொடுத்தாச்சு. எங்கெங்க இருக்கீங்க? அமிர்தாவோட செப்பல் அப்படின்னு இங்கதான் இங்க இருக்காங்க. இது அமிர்தாவோட அர்ச்சனை தட்டாச்சு. இதே எப்படி விழுந்திருக்கு? அப்படின்னா அமிர்தா ஏதாவது ஆபத்துல இருக்காங்களா? அமிர்தா, அமிர்தா, அமிர்தா எங்க இருக்கீங்க? நீங்க ஆபத்துல இருக்கீங்கன்னு என் மனசு சொல்லுது. அமிர்தா, இது அமிர்தோட துப்பட்டாச்சே. இது இங்க விழுந்திருக்கு. நிச்சயமா அவங்க ஏதோ ஆபத்துல இருக்காங்க. அமிர்தா, இது அன்னைக்கு நான் அமிர்தாவை கொடுத்த கொலுசு. ஐயோ கடவுளே, அமிர்தாக்கு என்ன ஆச்சு சொல்லு. இல்ல, அமிர்தாவுக்கு எதுவும் ஆயிருக்காது. தேடி ஆகணும். அமிர்தாவை தேடி கண்டுபிடிக்கணும். நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். அமிர்தா, எவ்வளவு பூஜைகள், புனஸ்காரங்கள், யாகங்கள், யஜ்ஞங்கள் பண்ணதுக்கு அப்புறமும் கூட இந்த பைரவன் கிட்ட சிக்கவே இல்லை. ஆனா அந்த கானிஷ்கா கிட்ட சிக்கிக்கிட்ட. இருக்கட்டும் நாகராணி, இனிமே இந்த பைரவனோட விருப்பப்படிதான் எல்லாமே நடக்கும். வந்துட்டேன் நாகராணி. இனிமே நீ இந்த பைரவனுக்கு அடிமை. எங்க அமிர்தா, எங்கெங்க இருக்கீங்க? அழகான நினைவுகள் எனக்கு கொடுத்துட்டு எங்கெங்க போனீங்க? என்ன இது? என்ன இது? என் கண்ணுக்கு ஏன் எதுவுமே தெரியல? எந்த சக்தி இந்த பைரவனையே தடுக்குது? கானிஷ்கா, நீ நான் நினைச்ச மாதிரி சாதாரண ஆள் இல்ல.
இந்த பைரவனோட கண்ணை மறைக்கிற அளவுக்கு உனக்கு அகங்காரமா? இரு, உன்னை என்ன பண்றேன் பாரு கனிஷ்கா. என்ன இது? இங்க என்ன நடக்குது? எனக்கு எதுவுமே புரியல. கனிஷ்கா, இந்த பைரவ பாபா மேல உனக்கு அவ நம்பிக்கை தானே? இருக்கட்டும். எந்த ஒரு மனித சக்தியும் இந்த மாயக்கோட்டை தாண்டி உள்ள போகாத அளவுக்கு அந்த நாகராணியை நீ உள்ள அடைச்சு வச்சிருக்கல. பலே பலே கனிஷ்கா, பலே. உன்னோட இந்த சக்தியை நான் பாராட்டுறேன். இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் இந்த நாகராணி எனக்கு எதிரிதான். அவளை வளையத்துக்குள்ள கட்டி போட்டு இருக்கிறது ஒரு விதத்துல எனக்கு நல்லதுதான். நாகராணியால எனக்கு எந்த பயனும் இல்ல. இவளை காப்பாத்துறதுக்கு இனி யாராலையும் முடியாது. இவளுடைய அழிவு முடிவாயிடுச்சு. இதுக்கு மேல எனக்கு இவ தேவையில்லை. இனி நாகமணிய நான் கானிஷ்கா கிட்ட இருந்து தான் பறிச்சாகணும். கானிஷ்கா, பார்த்துக்கிட்டே இரு. இனிமேதான் என்னோட நடவடிக்கை என்னன்னு உனக்கு தெரியும். உன் மூலமா அந்த நாகமணிய நான் அடையாம விட்டுட்டா இந்த பைரவ பாபாவுக்கு சக்தி இல்லைன்னு ஆயிடும். நாகராணி, இனிமே நீ இந்த பூலோகத்துக்கு தேவையில்லை. ஒழிஞ்சு போ. ஓம் நம சிவாய். யார் தோக்கணும், யார் ஜெயிக்கணும், யார் சாகணும், யார் உயிரோட இருக்கணும், யார் மூலமா யார் அழியணும்னு முடிவு பண்ணக்கூடிய சக்தியும் உரிமையும் அந்த பரமேஸ்வரனுக்கு தான் இருக்கு. ஓம் நம சிவாய். துஷ்டர்களுடைய வெற்றி தற்காலிகமானது. நல்லவங்களுக்கு ஒரு கதவு மூடப்பட்டா வெளியில வர ஆயிரம் ஆயிரம் கதவுகளை அந்த இறைவன் கொடுப்பான். நேரம் வரும்போது அந்த கதவுகள் எல்லாம் தானா திறக்கும். துஷ்டர்களே, எந்த மனிதனாலையும் அமிர்தாவை காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு இருக்கிற சக்தியை விட எனக்கு அதிகமா இருக்கு. நம்ம எல்லார விடையும் சக்திசாலி அந்த பரமாத்மா தான், அந்த பரமேஸ்வரன் தான். மனுஷனா இல்லாம அது எந்த சக்தி அமிர்தாவை காப்பாத்த போகுதுன்னு தெரியற நேரம் இப்ப வந்தாச்சு. எல்லாத்தையும் எல்லாரையும் ஆட்டி வைக்கிறவன் நீதான். இன்னும் உன்னோட பக்தர்களை சோதிக்கிறதுல அர்த்தம் இல்ல அப்பனே. கருணை காட்டு, அருள் புரி. உன் சக்தி எப்படிப்பட்டதுன்னு இந்த பிரபஞ்சத்துக்கு நீ நிரூபிக்கணும். ஓம் நம சிவாய.